வணக்கம் மக்களே, வெல்கம் டு அவர் சேனல் தி நைட் வாட்ச்மேன் கனாய்சியர்ஸ். ஸோ இன்னைக்கு சிஎஸ்கே தன்னோட 5வது மேட்சை ஆட போகிறாங்க. ஸோ ஆல்ரெடி ஃபர்ஸ்ட் மேட்ச் மட்டும் வின்னு, அப்புறம் ஒரு ஹாட்ரிக் தோல்விக்கு அப்புறம் இன்னைக்கு வந்து அவங்களோட 5வது மேட்ச். ஸோ இதில் அட்லீஸ்ட் ஜெயிச்சே ஆகணும் அப்படிங்கிற ஒரு ப்ரெஷரோட வர்றாங்க. ஸோ இன்னைக்கு அவங்க எதிர்த்து ஆட போகிற டீம் பிபிகேஎஸ் பஞ்சாப் கிங்ஸ். அவங்களோட இடம் ஹோம் கிரவுண்ட் முலன்பூரில் நடக்க போகுது. ஸோ பஞ்சாப் அவங்களோட ஃபர்ஸ்ட் வின் ஹோமில் செக்யூர் பண்ணணும்னு பார்த்துட்டு இருப்பாங்க. ஏன்னா லாஸ்ட் மேட்ச் வந்து ராஜஸ்தான் கூட டைட்லி ஃபவுட் அண்ட் தோத்துருக்காங்க. ஸோ அவங்களோட ஃபோர்த் மேட்ச்சு அதில் 2 வின் அண்ட் ஒரு லாஸ்ன்னு சொல்லி கம்ஃபர்டபுள் பொசிஷனில் தான் இருக்காங்க. ஸோ மேடி, நான் உங்ககிட்ட இருந்து ஆரம்பிக்கிறேன்டா. சிஎஸ்கே ஜெயிக்கணும்னா என்னென்ன பண்ணணும் அதான் சொல்லு. அதுக்கு முன்னாடி வந்து கிட்னா வரல. ஹாப்பி பர்த்டே விஜய் கிரிஷ். ஸோ அவனுக்கு பர்த்டேன்றதுனால வரல. ஸோ இந்த சேனல் மூலமா அவனுக்கு ஒரு பர்த்டே விஷ் சொல்லிக்கிறோம். யாராவது சூப்பர். ஆர்சிபி ஃபேன்ஸ் திட்டினாலும் பரவாயில்ல, அவன் பர்த்டேக்கு விஷ் பண்ணிடுங்க. ஸோ அதோட டிஎன்சி ஸ்டார்ட் பண்ணிடுவோம். டிஎன்சி சார்பா சார்பாக ஹாப்பி சார்பாக அவனுக்கு பர்த்டே விஷ் விஜய் பண்ணிக்கிறோம். கிரிஷ். ஆமாம். ஸோ ஆர்சிபி ஆமா. ஃபேன்ஸ் எல்லாருமே சப்ஸ்கிரைபர்ஸ் எல்லாமே கமெண்ட்ஸில் போடுங்க. கிறிஷ் கண்டிப்பாக சந்தோஷப்பட்டு உங்கள் எல்லாரோட வாழ்த்துக்கும் ரிப்ளை வாழ்த்து அனுப்புவார். சரி, ஓகே, ஸோ ஸ்டார்ட் பண்ண. சிஎஸ்கே ஜெயிக்கணும். சிஎஸ்கே ஜெயிச்சா மட்டும்தான் டோர்னமெண்ட் வில் பி அலைவ். இல்லைன்னா வெறும் வெறும் 7 பேர்ல 4 பேர் விளையாடுற மாதிரி தான் இருக்கும். ஆல்ரெடி 2 பேர் வந்து போயிட்டாங்க. எஸ்ஆர்ஹெச்சும் மும்பையும் வந்து ஆல்மோஸ்ட் தேர் அந்த டவுன் ஃபால். அண்ட் இப்போ இது வந்து எட்ஜ் ஆஃப் த கேம். ஸோ இந்த கேமும் தோத்துட்டா அவ்வளவுதான். இந்த 3 பேரை எக்ஸ்க்ளூட் பண்ணிட்டு இந்த 7 பேர் மட்டும் டாப் 4 காட்டுற மாதிரி தான் இருக்கும் கேம். ஒரே விஷயம் தான் சிஎஸ்கே பண்ணணும். நான் முதல் மேட்ச்ல இருந்து சொல்லிட்டு இருக்க அந்த விஷயம் தான். அன்சுல் கம்போஜ் ஆடியே ஆகணும். ஏன்னா இதுக்கு ஒரு காரணம் என்னன்னா, அஸ்வினை உட்கார வச்சிடலாம் ஆப்வியஸ்லி. சரி, நான் வந்து மிகப்பெரிய அஸ்வின் ஃபேன். அஸ்வினை வந்து நீங்க சும்மா யூஸ் பண்ணணுமே யூஸ் பண்ண தேவையில்ல. ஏன்னா ஆல்ரெடி உனக்கு அந்த இடத்துல பேஸ் பவுலர் ஆர்ச்சர் போட்டு பிரிச்சு எடுத்தான். மிடில் ஓவர்ஸ்ல 140+ போடக்கூடிய பவுலர் கண்டிப்பா வந்தே ஆகணும் ஒரு பிளேயர். இல்லைன்னா சேர் ஸ்பின்னை உரிச்சிருவான் அந்த கிரவுண்ட்ல. சகலையே போட்டு உரிச்சிட்டாங்க. ஸோ நார்மலா போடுறது கஷ்டம் அங்க. கொஞ்சம் டிஃபென்சிவா போட்டாலும் அடிச்சிருவாங்க. ஸோ 140+ பவுலர் கண்டிப்பா வேணும். இவங்களால நேத்தன் எல்லிஸ் எடுக்க முடியாது பத்திரானா இருக்கிறதுனால. ரச்சினையும் தூக்க மாட்டாங்க. ஏன்னா ஒரு ஸ்பின் ஆப்ஷன் கொடுப்பான் தேவைப்பட்டாலும். கான்வே ஒரு கேம்ல அவங்க கண்டிப்பா திருப்பி போன்னு சொல்ல வாய்ப்பு கிடையாது. அதனால ஃபாரின் ஆப்ஷன் கை வைக்காம நீ முகேஷ் குமாரை தூக்கிட்டு இவனை இவனை போட்டுடலாம். அன்சுல் கம்போஜை போட்டுடலாம். அதுக்கப்புறம் அஸ்வினை வந்து நீ இம்பாக்ட் பிளேயர்ல வச்சு தூபே ஆட வைங்க. இன்கேஸ் தேவைப்பட்ட அஸ்வின் எடுத்துக்கோ, இல்லைன்னா வேற யாராவது ஒரு ம். பேட்டரோ பவுலரோ எடுத்துக்கோங்க, பிரச்சனை கிடையாது. இம்பாக்ட் பிளேயர்ல வச்சுட்டு யூஸ் பண்ணுங்கன்னு நானும் சொல்றேன். தூபே உள்ள கொண்டு வந்தா நமக்கு ஒரு ஆப்ஷன்ஸ் கிடைக்கும், பேட்டிங்கோ பவுலிங்கோன்னு சொல்லிட்டு. இம்பாக்ட் பிளேயர்ல வச்சுட்டு பாப்போம் என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு. இதுதான் ஒரு இது. நீ என்ன நினைக்கிற? ஜெயிப்பாங்களா இல்ல மறுபடியும் வந்து இதுவா? இல்லை மேடம், ஆக்சுவலாக நீ சொல்கிறது தான் கண்டிஷன்ஸ் பேஸ் பண்ணி போகணும். ஆப்வியஸாக அஸ்வின் வந்து போத் த பேட் அண்ட் பால். ஸோ அதில் வந்து எந்த அளவுக்கு கான்ட்ரிபியூட் பண்ணுறாரு அண்ட் ஆல்சோ பிச்சுக்கு அந்த இது தேவையா அப்படின்னு பார்க்கணும். பேட்டிங் 8 டவுனில் வராரு அண்ட் ஆல்சோ பவுலிங் 2 ஓவர் 3 ஓவர். பவர் பிளேயர் இனிமேல் சத்தியமாக கொடுக்கக்கூடாது. ஏன்னா அதில் நம்ம ட்ரை பண்ணி நிறைய அடி வாங்கிட்டோம். ஸோ உள்ளே கொடுத்தாலுமே ஒரு ஆஃப் ஸ்பின் ஒரு கேரம் பால் போடுறாரு. அதையுமே டிஃபென்சிவ் செட் ஆஃப் பவுலர்னால இல்ல, மிடில் ஓவர்ஸ்ல அட்டாக்கிங். நல்லா தான் போடுறாங்க. டிஃபென்சிவ் பவுலர் அட்டாக்கிங் கிடையாது, அதான் சொல்றாங்க. டிஃபென்சிவ் பவுலர்னால அகைன் ரன் ஸ்கோர் பண்ணிடுறாங்க. ஸோ அதனால மேபி இந்த பர்டிகுலர் கிரவுண்ட் அண்ட் முல்லன்பூர் வந்து லாஸ்ட் டைம் மாதிரி 133 பிச்செல்லாம் இல்லை. இப்போ நல்லாவே அதை வந்து அப்கிரேட் பண்ணிட்டாங்க. ஸோ அதுவுமே நல்ல ஒரு பேட்டிங் ட்ராக்காக தான் இருக்குது. பேட்டிங் ட்ராக்னா பெல்டர் கிடையாது. அகைன் பால் நல்லா பேட்டுக்கு வரும், நல்லா பேட் பண்ணால் ஈவன் ஸ்கோர்ஸ் வரும். கான்டெஸ்டா இருக்கும். ஈவன் கான்டெஸ்ட்டாக தான் இருக்கும். அந்த மாதிரி பிச் தான். ஸோ நல்ல ஒரு அலைவ் பிச் தான் அது. அதனால அஸ்வினுக்கு பதிலாக அன்ஷுல் கம்போஜ் ஏன்னா அவன் வந்து ஒரு அட்டாக்கிங் யங் லீத்தல் ஃபாஸ்ட் பவுலர். ஸோ ஈவன் ஹீ மைட் கோ ஃபார் ரன்ஸ். பட் அகைன் இந்த ஸ்டம்ப்ஸை பார்த்து விக்கெட் விழுவும். இந்த ஸ்டம்ப் பறக்கிற ம். சீன்லாம் நம்ம பவுலர்ஸ்கிட்டையும் போட்டு நடக்கணும்னா அன்ஷுல் கம்போஜ் ஹேஸ் டு கம். ஸோ அதுதான். அண்ட் ஆல்சோ இன்னொரு எனக்கு ஒரு 2 இது இருக்குடா. ஃபர்ஸ்ட் என்னன்னா, பத்திரானாவை இவங்க பவர் பிளேயில் ஒரு ஓவர் கொடுத்தே ஆகணும். சும்மா பத்திரானாவை வந்து நீங்கள் டெத்தில் நான் சேர்த்து வைக்கிறேன், டெத்தில் வந்து அவனை இது பண்ணுறேன்னு சொல்லி ஹோல்ட் பண்ணுறதுக்கு பதிலாக. ஏன்னா நீ நல்லா பார்த்தீங்கன்னா கரெக்ட். தோத்த 3 மேட்ச்லையுமே பவர் பிளேல கொளுத்திட்டாங்க. 75 ரன்னு, 70 ஒரே ரன்னு. ஒரு over. ரெண்டாவது ஓவர் பவர் பிளே கொளுத்திடுறாங்க. அந்த ஆ ரெண்டாவது ஓவர் போடுறது தான் ஆள் கிடையாது நம்ம கிட்ட. அதை கலில் அகமது வந்து அவ்வளவு சூப்பரா போடுறான். அவனுக்கு காம்ப்ளிமெண்ட் பண்ண ஒரு ஆள் தான் தேவைப்படும். இல்லை கையில் ஒரு சரி போட விட்டு அன்ஷுல் கம்போஜும் போட்டுட்டு பத்திரானாக்கு மேபி 5வது ஓவர் சிக்ஸ்த் ஓவர். 6வது ஓவர். அதான் பேஸ்ட் ஆன் சுச்சுவேஷனை பொறுத்து ரொம்ப ஃப்ளோ ஆச்சுன்னா அந்த கட் டவுன் பண்ணணும். நீ பவர் பிளேயில் ரன்னை கொடுத்துட்டோன்னா கடைசியில் நீ கட் டவுன். ஏன்னா லாஸ்ட் 3 மேட்சுமே கடைசியில் கட் டவுன் பண்ணாங்க. ஆர்சிபி கரெக்ட். கூடயும் செம்ம புல் ஆஃப் கடன் பண்ணாங்க. பண்ணாங்க. ஜிடி இல்லை நடுவில் ஆர்ஆர் கூட நல்லா பண்ணாங்க. எல்லா கூடயும் நல்லா பண்ணாங்க. பட் ஆனால் கடைசியில் வந்து புல் ஆஃப் பண்ணி எந்த ப்ரோஜனும் இல்லை. அந்த மாதிரி இருக்குது. அதனால பத்திரானாக்கு முதலே ஒரு ஓவர் கொடுத்துட்டு மிச்சம் 3 ஓவர் கடைசி போட்டுக்கலாம். அண்ட் ஆல்சோ
100யுமே நம்ம சீக்கிரமா கொண்டு வரணும். அதே மாரி இப்போ நூர் அகமட் வந்து நம்ம லாஸ்ட் டைம்லாம் கோட்டாவே ஃபில் பண்ணல. அண்ட் ஆல்சோ ஹி இஸ் ஆல்சோ ஸ்ட்ரைக்கிங் பவுலர். அதனால பவர் பிளே முடிஞ்சோனே 100 கொண்டு வந்துரணும். ஒரு 7, 9 இல்ல 7, 9 அப்புறம் 13 அந்த மாரி போட்டு அங்கேயே கொஞ்சம் முடிக்க பார்க்கணும். மேபி நல்லா ரொம்ப நல்லா போட்டா ஒரு ஓவர் வேணா கடைசி வரைக்கும் வேணா ஹோல்ட் பண்ணலாம். ஸோ அந்த மாரி ரவீந்திராவ மேபி ஏதாவது ஒண்ணு 2 யூஸ் பண்ணலாம். அண்ட் ஆல்சோ இன்னொரு இது என்னன்னா, இம்பாக்ட் பிளேயர வந்து ரொம்ப வைஸா யூஸ் பண்ணணும்னு என்னோட இது. ஏன்னா இம்பாக்ட் பிளேயருங்கிறது நம்ம ஸ்ட்ராட்டஜிய வந்து அங்க அப்ளை பண்றதுக்கான இடம். நீ ஷுவர் ஷாட்டா நான் செகண்ட் பேட்டிங் பண்ணா தூபேவை போட போறேன். ஃபர்ஸ்ட் பேட்டிங் பண்ணா நான் பத்திரானோவ இம்பாக்ட்டா போட போறேன். இது வந்து எனக்கு இந்த மாரி கெஸ் பண்ண பண்றது முடியாம எனக்கு இருக்கணும். எனக்கு இந்த மாரி பிடிக்கல. பேஸ்ட் ஆன் கண்டிஷன், பேஸ்ட் ஆன் சிச்சுவேஷன் உண்மையிலே பேட்டிங் இதா போச்சுன்னா, அந்த இடத்துல ஒரு பிளே நம்ம தெவாட்டியாக்கு பேசணும் பாத்தியா? அந்த அந்த பிளேயரோட ரோல் எங்க வருதோ, அத பேஸ் பண்ணி அவனுக்கு எப்படி அவன ஆட வைக்கலாமா? இல்ல வேற யாராவது அந்த இடத்துல ஆட ஆனா வைக்கலாமா? அந்த மாதிரி ஆள் இல்ல, உண்மையை சொல்ல போனா. ம். நான் உனக்கு ஒரு விஷயம் சொல்றேன், இது வந்து எனக்கே ஆச்சரியமா இருந்தது. நம்ம வந்து 4 கேம் தான் கம்ப்ளீட் பண்ணிருக்கோம். ஒரு ஃபர்ஸ்ட் ஹாஃப் கூட முடியல, இதுக்குள்ள நம்ம 17 பேரை யூஸ் பண்ணிட்டோம். எடுத்ததே ம். 22 பேர் தான். சோ 17 பேரை யூஸ் பண்ணது வந்து ரெக்கார்ட்லயே கிடையாது. நம்ம 2020ல யூஸ் பண்ணோம். மோனு குமார் கூட ஆடாத ஒரே பிளேயர் வந்து சாய் கிஷோர் மட்டும்தான் 2020 ம். சீசன்ல. அதுவுமே எண்ட் ஆஃப் த டோர்னமெண்ட்ல தான் நடந்தது. சோ இப்போ 17 பேர் யூஸ் பண்ணதே வந்து பெரிய விஷயம். இது மாதிரி ரொம்ப சிப் அண்ட் சாப் பண்ணிட்டாங்க. சோ அதுக்கப்புறம் வெளியவும் ஆள் இல்லைன்றதுனால தூபே வச்சுக்கலாம். பட் தூபேவை நான் இன்னுமே நான் சொல்றேன், தூபே வந்து அவன் வந்து ஸ்டெப் அப் பண்ணும். நான் வந்து ஃபீல்ட்ல நிக்கிறேன், ஏன்னா அவன் வந்து ஒரு இந்தியன் டீம் ஒரு கண்டிஜென்ட், ஓகேவா? அவனால வந்து ஒரு ம். மிடில் ஆர்டர்ல கண்டிப்பேட் பண்ண பிளேயர். அவன் எதுக்கு ஃபீல்டிங்க விட்டுட்டு அங்க நிக்கணும்? நான் ஃபீல்ட் நிக்கிறேன், என்னால முடிஞ்சா ஒரு 2 ஓவர் பவுலிங் போட முடியும், ஐ கேன் ஏபிள் டு டூ இட்னு சொல்லிட்டு அவன் ஸ்டெப் அப் பண்ணி உள்ள வந்து நிக்கணும். அவன் நிக்காம நான் பாட்டு உட்காந்துட்டு அடிக்க மாட்டேன், அடிக்கிறதும் கிடையாது, அது வேற விஷயம். சோ தூபே ஃபயர் பவர் இல்லைன்னா மேட்ச் தோத்துட்டு அதை தூபே புரிஞ்சுக்கணும். ஒரே ஒரு ம். விஷயம், தயவு செய்து ருத்ராஜ் ஓப்பனிங் வந்துரு. நான் தான் நம்பர் 3 சொன்னேன், நீங்க நம்பர் 3 வேண்டாம். நம்பர் 3 ஓப்பனிங் நான் வந்துரு, ஓப்பனிங் ஓப்பனிங். தான். ம். ஓப்பனிங் கான்வே ருத்து. அதுக்கப்புறம் நம்பர் 3 அக்ஷன் ரவீந்திரா. நம்பர் 4 விக்கெட் சீக்கிரம் வந்து விஜய் சங்கர். விஜய் சங்கர் நான் கண்டிப்பா ஆட வைப்பேன், 14 கேம் ஆட வைப்பேன். ஏன்னா அவன் அந்த ஃபைட் காமிச்சான், அந்த ஃபைட் காமிச்சதுக்காகவே வி ஷுட் கிவ் ஹிம் கிரெடிட்ஸ். எல்லாம் போட்டு கலாய்க்கிறாங்க உட்காந்து தடவனா டெஸ்ட் மேட்ச். அவன் அடிக்கிற 70 ரன் என்னன்னா ரன் ரேட் இப்ப எங்க போய் நிக்கும்? அவ்வளவுதான். அவன் அந்த அட்லீஸ்ட் நம்ம நம்ம இன்டென்ட் காட்டணும். அட்லீஸ்ட் ட்ரை பண்ணி சும்மா இப்படி ஸ்ட்ரோக் வைக்காம ட்ரை பண்ணி தான் பால் மிஸ் ஆச்சு. ஸோ பால் பேட்ல பட்டிருக்கு, ஒரு 70 ரன் ஸ்கோர் பண்ணிருக்கான். ஐ மீன் 60 ஆட் ரன் ஸ்கோர் பண்ணிருக்கான். அதுக்காகவே வந்து நம்ம கிரெடிட்ஸ் கொடுத்து விஜய் சங்கர் த்ரூ அவுட் தி சீரியஸ் ஆட வைக்கணும். நம்பர் 4 சீக்கிரம் அவுடேட்டா, இல்லைன்னா வந்து தூபே அந்த மாதிரி ஆட வச்சுட்டு அன்சுல் கம்போது வந்து நீ வந்து இவனுக்கு அஸ்வின் பலா கொண்டு வந்துட்டு தூபே உள்ள கொண்டு வந்து இம்பாக்ட் பிளேயரா வச்சுக்கலாம். வேணும்னா அஸ்வின் யூஸ் பண்ணிக்கலாம், பிச்சஸ் டர்ன் ஆச்சுன்னு சொல்லிட்டு. ஏன்னா அஸ்வினோட ஃபீல்டிங்கும் வந்து பெருசா இல்ல என்ன கேட்டா, எனக்கு பொறுத்த வரைக்கும் ரொம்ப ஏஜ் ஆனதுனால. ஸோ தூபாய் நீ உள்ள ஆட வச்சுட்டு வேணும்னா யூஸ் பண்ணிக்கலான்ற மாதிரி இருக்கும். இன்கேஸ் உனக்கு தேவைப்பட்டா வேற யாராவது ஒரு ஹிட்டர் கூட எடுத்துட்டு வா. ஷேக் ரஜித் ம். இருக்கான், அதுக்கப்புறம் வன்ஷ் பேடி. ராமகிருஷ்ண கோஷ், வான்ஸ் பேடி இருக்கான். வான்ஸ் பேடி இம்பாக்ட் பிளேயர்ல போடுங்க டக்கா. ஓகே இவனை கொண்டு வந்துட்டா என்ன ஆ பண்றது? ஆப்போனன்ஸ் அதான். யோசிக்க பிரச்சனை கிடையாது. மாப்பிள இவன் ஒண்ணும் வந்துட்டா இல்ல. என்னடா இப்ப பண்றதுன்னு சொல்லிட்டு. 49 3 இருக்கும்போது வன்ஷ்பேடிய கொண்டு வா. அவன் வந்து ம். 2, 3 6 டக்குன்னு உனக்கு டேபிள மாத்தி விட்டா உனக்கு நல்லா இருக்கும்ல. ஒரு ஏன்னா ஹங்கர் இப்போ இருக்கும்ல அந்த மாதிரி ஆளுக்கு. சின்ன ம். பசங்க தான்டா அந்த ஒரு ஃபியர்லெஸ் கிரிக்கெட்டே ஆடுறாங்க. ஏன்னா பெரிய பெரிய பிளேயர்ஸ் எல்லாமே இந்த லெகசிக்காக நம்ம வந்து லாஸ்ட் டவுன் கொண்டு போவோம். அந்த பழைய மைண்ட் செட்டோட இருக்காங்க. அந்த யங் பிளேயர்ஸ் தான் உனக்கு ஃபியர்லெஸ் பிராண்ட் ஆஃப் கிரிக்கெட்டே ஆடுறாங்க. ஸோ வன்ஷ்பேடிலாம் இப்போ டெல்லியில போட்டு பொளந்தானா. ஸோ நம்மகிட்ட டெல்லி அந்த மாதிரி பிரீமியர் லீக்லாம் பிளேயர்ஸ் செமையா பண்ணான். நம்மகிட்ட அந்த மாதிரி பிளேயர்ஸ் இருக்கும்போது நம்ம வந்து இருக்காங்க. அவங்களோட ரிசோர்ஸை வேஸ்ட் பண்றோங்கிற மாதிரி தோணுது. ஒரு அவுட் ஆஃப் த பாக்ஸ் இல்ல இல்ல திங்கிங் மாதிரி வேஸ்ட் கொண்டு கிடையாது. வரணும். ம். அதுதான் சிஎஸ்கே டிஎன்ஏ அது கிடையாது. அவங்க என்னன்னா ஃபுல்லா பிலீவ் பண்ணி அவனை ஆட வைக்கிறேன்னா 14 மேட்சும் ஆட வச்சுன்ற மைண்ட் செட் வருவாங்க. பட் இது ஒர்க் ஆகல. ஏன்னா வந்து மத்த பிளேயர்ஸ் அப்படி பண்றாங்கன்னு சொல்லி சிஎஸ்கே அப்படி பண்றக்கூடிய ஆள் கிடையாது. பழைய மாதிரி பண்ணி தான் வின் பண்ணிருக்காங்க. அது நிறைய வாட்டி ப்ரூவும் பண்ணிருக்காங்க. இந்த வாட்டி இது செட் ஆகல. மேபி யாராவது ஒரு பிளேயரை இம்பாக்ட் பிளேயரை வச்சுட்டு ஒரு பயம் காமிக்கலாம். ஓகே வந்தா என்ன பண்றதுன்னு சொல்லிட்டு டெம்ப்ளேட்டா போகாம கொஞ்சம் கன்ஃபியூஸ் பண்ணலாம். ருத்து ஒரு ஹாஸ் டு லேர்ன். எனக்கு தெரிஞ்சு அஸ்வினை பிரேவா உட்கார வைக்கிறது ஒரு பெரிய கால். வின் ஆனா பண்ணிட்டாங்கன்னா பண்ண சேப்பாக்ல மாட்டாங்கன்னு தான் அஸ்வின் ஆட நினைக்கிறேன்டா. வச்சிடலாம். இல்லடா, முலன்பூர்ல கஷ்டம்டா. அஸ்வின் போன வாட்டியே முலன்பூர்ல கஷ்டப்பட்டான். ரிவர்ஸ் ரிப்ளே புரியுது. மேட்ச்ல இவங்க அடிச்சிருவான் அந்த போட்டு. ஹார்ட் கால்ஸ் எடுக்கணுமே, எடுக்க மாட்டாங்க. பேஸ்ட் ஆன் சிச்சுவேஷன், கண்டிஷன்ஸ் தான் நம்ம ஆல்ரெடி ப்ரூவ்னு சொல்லியாச்சு. 12 ஓவர்ஸ் கம்ப்ளீட் பண்ணாம 3 ஸ்பின்னர் எதுக்குடா? அதான் என்னோட கேள்வி. நீ கரெக்ட். ஜடேஜாவே நம்ம உங்களால பேச கம்ப்ளீட் பண்ண இல்ல முடியல, மாப்ள, 100 நீ ஆகும்போதே கம்ப்ளீட் பண்ண சொல்றது முடியல, அப்புறம் நீ சொல்றது எதுக்கு? கரெக்ட். ஆனா அவங்க பண்ண மாட்டாங்க. அதுதான் பிரச்சனை. அவங்க ஒரு கொண்டு பிரேவ் போனாங்க கால் எடுக்கணும். 49 கோடியில ம். 40 20 கோடி கிட்ட வந்து ஒரு ஸ்பின்னர்ஸ்க்கு யூஸ் பண்ணிருக்காங்க. இந்த ரெண்டு ரெண்டு பிளேயர் ஸ்பின்னர்ஸ். ஆடி ஆகணும், பிரஷரே கிடையாது. அதான் சொல்றேன், ரெண்டு ம். ரெண்டு பேர் நீ நீ கண்டிஷன்ஸ் படி போக. கண்டிஷன்ஸ் ஆர் ஆல்வேஸ் கிங். நான் வந்து அர்ஜுன் கம்போஜ் ஆடுவேன். எனக்கு செகண்ட் ஓவர்ல 140 பிளஸ் போறக்கூடிய பவுலர் வேணும். அண்ட் அவன் ஸ்லோ டெலிவரிஷன் லீத்தலா இருக்கும், அண்ட் ஹீ கேன் பேட் டூ. அதுதான் நானும் சொல்ல வரேன்.
நீங்க அன்சுல் கம்போஸ் தெரிய மாட்டாங்க, அவ்வளவுதான். இதுக்கு மேல என்ன அட்லீஸ்ட் ட்ரை பண்ணியாவது நாங்க தோத்தோன்னு இருக்கட்டும், பிரச்சனையே கிடையாது. அன்சுல் கம்போஸ் அவன மாதிரி ஆளெல்லாம் உள்ள கொண்டு வரணும். ஹீஸ் காம்படேட்டர் ஃபார் என்ன சொல்ற, இந்தியாவில பர்ஃபார்ம் பண்ணிருக்காண்டா. அவன் ஒன்றும் சும்மா லீக் போலர்ஸ் கிடையாது, அண்ட் மும்பை ஆல்சோ இந்தியன்ஸ் நல்லா ஆடி இருக்கான், ஹரியானா அண்ட் ஆல்சோ போலரு. கொஞ்சம் அவன் டிஃப்ரெண்ட் வெரைட்டி கொடுப்பான்டா. இவன் பத்திரானா ஒரு மாதிரி ம். ஸ்லிங்கி ஆக்ஷன், இவன் வந்து கலீல் அகமது லெஃப்ட் ஆர்ம் ஸ்விங்கிங் பவுலர். கலீல் முகேஷ் இவன் வந்து ஒரு காம்பினேஷன் ஒர்க் மாதிரி அவுட் ஆகாது. ஆமா, இவன் ஒரு மாதிரி ஃபாஸ்ட் அக்ரெசிவா போடுவான், ஸ்டெம்ப் டு ஸ்டெம்ப் அட்டாக் பண்ணுவான். இவன் ஸ்டெம்ப்ல போட்டு அந்த அடிச்சான்னா மாதிரி ஸ்டெம்ப் வந்து பவுலர்ஸ் தான் அந்த நம்மள. இதாகும், வீல் காட்டுன்னு சொல்லுவாங்கல்ல, வீல் காட் ஆகும் இவன் போட்டானா. ஸோ அந்த மாதிரி ஒரு பவுலர் வேணும், ஒரு அப் ஃப்ரண்ட் ஸ்ட்ரைக் பண்ணி யூ ஹிட் ஐ மிஸ்ன்னு சொல்லுவோம். அந்த மாதிரி விட்டா அடி திங்கும் தெறிக்கணும். இப்போ பண்ணுவான் இந்த ஸ்ரேயாஸ் ஐயரை ஜோஃபர் ஆர்ச்சர் எடுத்தான் பார்த்தியா, ஸ்டெம்ப் லைன்லேயே போடுவான், அந்த அடிச்சா மாதிரி. அடி, நீ விட்டினா ஸ்டெம்ப் காலி. அந்த மாதிரி ஒரு அட்டாக்கிங் பவுலர் அப் ஃப்ரண்ட்ல அட்டாக் பண்ணிட்டே இருக்கணும் ரெண்டு சைடும். மேபி அப்போ அது போகவும் மேபி நான் அன்சுல் கம்பெனி அடி வாங்கன்னு சொல்லல, அடி வாங்கினா மேபி பத்திரானாவை கொண்டு வாய்ப்பு வரணும் இருக்கு. ஒரு ஓவருக்கு. ஆமா, பத்திரானா ம். ஹோல்ட் பண்ணி ஒரு புண்ணியமும் இல்லை, கடைசி வச்சு என்ன பண்ண போறோம். அதுக்கு நீ ரன் இங்கேயே போயிருச்சுன்னு வச்சுக்கோ, மிடில் ஓவரை நம்ம கண்டெயின் பண்ணலாம். இல்ல இவங்க முகேஷ் சௌத்ரி ஆடுறாங்க, ஓகே. முகேஷ் சௌத்ரிக்கு ஒரே ஒரு வெப்பன் தான், ஸ்விங்கு மட்டும்தான். அவன் வந்து ம் ஒரு வேளை மேல போடுறப்ப அடிச்சுட்டு பயந்துட்டான்னா அவன் ஷார்ட் பால் எல்லாம் பிரிச்சிருவாங்க. அவன் ஷார்ட் பால் ம் 130 125 தான் வருது, அசால்ட்டா அதான் அதான். பிரிச்சிருவாங்க. ஷார்ட் பால்னா ஒரு 140 வந்து தான் அடிப்பான். ஸ்ரேயஸ்ல இப்ப ஆர்ச்சரியே அடிக்க ஆரம்பிச்சிட்டான். இந்த நார்மல் பேஸ்ல வந்து நீங்க போட்டீங்கன்னா ஷார்ட் பால் அடிச்சிருவாங்க. ஸ்விங் இல்லைன்னா ம் முகேஷ் சௌத்ரி கிடையாது. முகேஷ் சௌத்ரி நல்லா பண்ணிருக்கான், பிரச்சனை கிடையாது. பட் அவன்கிட்ட இந்த வெரைட்டி கிடையாது. போன மேட்ச் இந்த ரெண்டாவது ஒரு பால் மிஸ் ஆனவொடனே ஷார்ட் பால் போட 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 அடிச்சிட்டாங்க. அவனுக்கு அந்த தேங்காய் ம் உடைக்கிற தேங்காய் தான் உடைக்கிறான் ஷார்ட் பால். பர்ஃபெக்டா அந்த பாடி லைனுக்கு போடாம இருக்கான். அதனால அன்சுல் கம்போஸ் ஷுட் கம் அட் எனி காஸ்ட். அது வந்து காம்பினேஷன் உட்கார வர மாதிரி பண்ணிட்டு இம்பாக்ட்ல இருந்து ஒரு எக்ஸ்பெக்ட் மாதிரி வச்சுக்கணும், யார் இறக்க போறேன்னு சொல்லிட்டு இது உள்ள வச்சுட்டு. So ஆ இதுதான் ஓகே. நம்ம இதுதான், ரொம்ப அதுதான் சிஎஸ்கே பத்தி அந்த மாதிரி பேசுறோம், இருக்கும். பஞ்சாப் பத்தி பேசுவோம். சரி, பஞ்சாபை பற்றி ஸ்டார்ட் பண்ணோம்னா நல்ல சம டீம், நல்ல ஓப்பனர்ஸ் அண்ட் ஆல்சோ நம்ம மற்றவங்கள மாதிரி இருக்க முடியாது, நல்ல பிளான்ஸோட வரணும் உள்ளே வரும்போது. ஏன்னா ரெண்டு பேருமே தடாலடி பிளேயர்ஸ், வந்து கண்ணா பின்னான்னு நாலா பக்கமும் விளாச போகிறாங்க. ஸோ அந்த மாதிரி வரும்போது நீ யாரை எப்படி எடுக்க போகிற, பிரியான்ஷ் ஆர்யா அட்லீஸ்ட் ஒரு ரெண்டு விக்கெட்ஸாவது நீ பவர் பிளேயில் எடுத்தே ஆகணும். அப்படி எடுத்தாதான் நீ அட்லீஸ்ட் கேமில் அட்லீஸ்ட் யூ பி கரண்ட்லி லைவ் இன் த கேம். அலை ஏன்னா ஒரு ஒரு ரெண்டு பிளேயர் அவுட் ஆனாலுமே வரப்போகிற ஸ்ரேயாஸ் ஐயர், ஸ்ரேயாஸ் ஐயர் வந்து உனக்கு அடிக்க தான் போகிறான், ஃபர்ஸ்ட் பால்லேருந்தே போட்டு வெளுக்க தான் வதேரா, போகிறான். வதேரா, மேக்ஸ்வெல், ஸ்டாயினிஸ், அப்புறம் சைனிஸ், சஷாங்க்கு. பேட்டிங் லைனில் போய் பயமாக இருக்கு, அந்த மாதிரி ஒரு டெரிஃபிக்கான பேட்டிங் யாரு லைனப். என்ன கேட்டால் இவங்க ஃபர்ஸ்ட் டாஸ் வின் பண்ணி முதல்ல பேட்டிங் எடுத்துடலான்னு தோணுது எனக்கு. நான் லாஸ்ட் டைமே அதான் சொன்னேன், டாஸ் வின் நான் பண்ணி அப்பத்துல பேட்டிங் அதான் சொல்லிட்டு ஆடணும்னா. இருக்கேன், பேட்டிங் எடுத்துடணும். லாஸ்ட் டைமே சொன்னேன், இந்த கிட்னன் தான் பவுலிங் நான் சென்னை மேட்ச் போய் அவங்க பாரு 180 தான் போட்டாங்க, சூப்பராக ஆடிட்டு போயிட்டாங்க. ஸோ டாஸ் ஒன்று பேட்டிங் ஆடலாம், ஒரு 180 அடிங்கடா, 180 அடிச்சிட்டாங்கன்னா அட்லீஸ்ட் இந்த பவுலிங் வச்சு நம்ம ஓரளவுக்கு ஃபைட் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை. சைக்காலஜிக்கலா நம்ம சேஸ் பண்ண மாட்டோம்ன்ற மைண்ட் செட் அவங்களுக்கு ம் போயிடும். பேட்டிங் கொஞ்சம் ஃப்ரீயா ஆடலான்றது. கான்வே ஃப்ரீயாக ருத்ராஜ் எல்லாம் ஆடலாம். பேட்டிங் கொஞ்சம் ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல அந்த ஸ்டேஜிங் ப்ரெஷர் இல்லாம ஆடலாம்னு தோணுது. அட்லீஸ்ட் ஒரு கேம் வின் பண்ணலாம் பேட்டிங் ஃபர்ஸ்ட் ஆடி, அப்புறம் கான்ஃபிடன்ஸ் ம் வரும்ல. அந்த மாதிரி ஸோ அவங்க மற்றபடி இதுலேயுமே பஞ்சாப் ஆல் செட் சேம் லெவலில் தான் ஆடுவானுங்க. பெரிய சேஞ்சஸ்லாம் எதுவும் இருக்கா, சிஎஸ்கேல தான் பண்ணணும் நம்ம சொன்ன ரெண்டு சேஞ்சஸ் பண்ணா நல்லா பவுலிங்கும் இருக்கும். நல்ல சேஞ்சஸ், பவுலிங் நல்ல பவர் பேக் பவுலிங் மாதிரி. ஏன்னா யான்சன், அர்ஷ்தீப், அதுக்கப்புறம் லாக்கி ஃபெர்குசன் மூணு பேருமே செமையாக ஓகே போடுறாங்க. ஃபெர்குசன். மேபி சாஹல் ஒரு ஃபெர்குசன் ஆள் தான். ரச்சின் ரவீந்திரா அடிக்க வாய்ப்பு இருக்கு. ஏன்னா ஃபெர்குசன் மாதிரி ம் பேஸ்ட், ஃபெர்குசன் போடுற பேஸ்க்கு ரச்சின் ரவீந்திராவுக்கு ரொம்ப பிடிக்கும், அந்த பவுன்சஸ் ம் அடிப்பான். அதான் அவ்வளவு எனக்கு என்ன கஷ்டமா இருக்குன்னா, இந்த சிஎஸ்கே மேட்சஸ் வரப்ப நம்ம ரொம்ப எக்ஸைட்டடா இருப்போம், ஆஹா இன்னைக்கு சிஎஸ்கே மேட்ச் ஐயா அப்படின்னு சொல்லிட்டு. இப்பெல்லாம் ஆனால் அதுதான் சிஎஸ்கே ரொம்ப மேட்ச் டல்லாக பார்த்தா இருக்கு. ஐயோ சிஎஸ்கே மேட்ச் வருதே, மறுபடியும் டிப்ரெஷனுக்குள்ள போயிருவோமே, இவனுக்கு ம் தோத்துருவானுங்களோ அப்படின்ற மாதிரி தான் இருக்கு. இந்த பழைய காலம் இந்த அந்த எக்ஸைட்மெண்ட் வர மாட்டேங்குது, தோத்துட்டாங்கன்னு என்ன பண்றது அப்படிதான் இருக்கு. ஸோ பார்ப்போம், ம் அதில் கம்பேக், அதான் நம்ம சொல்றோம், கம்பேக். ஏதாவது ஒரு டீம் ஒரு ஸ்பார்க் அடிச்சு வெளியே கம்பேக் பண்ண அப்படின்னா அது ஒரே டீம் சிஎஸ்கே மட்டும்தான். மும்பை இந்த மாதிரி டீம் மும்பை பண்ணிருக்காங்க. அப்புறம் போன வாட்டி ஆர்சிபியும் பண்ணாங்க, நியூ கிடையாது ஐபிஎல் டோர்னமெண்ட்ல. பட் அவங்க ம். இந்த பல்ஸ் பிடிக்கணும் இந்த கேம். இந்த ஒரு ஒரு பிளேயர் வந்து நான் இருக்கேன் அப்படின்ற மாதிரி ப்ரூவ் பண்ணும், யார வேணா இருக்கலாம். ஸோ பண்ணிட்டாங்கன்னா வில் பி கம்பேக் அண்ட் கேம் கொஞ்சம் அலைவா இருக்கும், இல்லைன்னா ரொம்ப ஃபாஸ்டா போயிடும். ஓகே ஓகே சூப்பர். ஸோ இப்போ நம்ம அப்படியே வின் ப்ராபபிலிட்டிக்கு போயிடலாம்டா. யாரு ஜெயிப்பான்னு நினைக்கிறேன்? எனக்கு அதான் இப்பயும் அதான் சொல்ல 52-48 இன் டர்ம்ஸ் ஆஃப் சிஎஸ்கே. ஏன் சொல்றேன்னா நூர் அகமது வந்து கீழே நெகோசியேட் பண்ண சான்சஸ் இருக்கு. சரி, ஐ சப்போர்ட் சிஎஸ்கேன்றதுனால சொல்லல, நூர் அகமது அந்த மாதிரி பிச்சர்ஸ்ல கொஞ்சம் பெரிய பிச்சு, அந்த அந்த பிச்சர்ஸ்ல நல்லா போட சான்ஸ் இருக்கு. நடுவில் மிடில் ஆர்டர் இருக்க மேக்ஸ்வெல் ஆகட்டும், ஸ்டாயினிஸ் ஆகட்டும், ஸ்டேஜர் ஆகட்டும், இவங்க மூணு பேரையும் இது பண்றதுக்கு மேக்ஸ்வெல் அண்ட் ஜடேஜா காம்பினேஷன் எல்லாருக்கும் தெரியும். மேக்ஸ்வெல் வந்தாலே ஜடேஜா போட்டு அது டப்புன்னு ஸ்டிக் எடுப்பான். ஸோ அந்த மாதிரி பிளேயர் தான். அந்த மிடில் ஆர்டர் இது பண்றதுக்கு இவங்களுக்கு சான்சஸ் இருக்கு. பட் பவுலிங்கை நெகோசியேட் பண்ணி இவங்க எப்படி ஆட போறாங்கன்றது தான் ஒரு பெரிய கொஸ்டின் மார்க். ஏன்னா மார்க்கோ ஆன்சன் மாதிரி ஒன்று, ஹர்ஷதீப் மாதிரி சிங்கா அந்த ஸ்விங் நெகோசியேட் பண்ணதுக்கு
இங்க பேட்டிங் வந்து கொஞ்சம் டாப் ஆர்டர். பவர் பிளேல தயவு செய்து ஒரு 50 ரன் அடிச்சிருங்க. ம். விக்கெட் விடாம. பவர் பிளேல டெஸ்ட் மேட்ச் ஆக வேண்டிய அவசியமே கிடையாது. அதை பண்ணிட்டாங்கன்னா வின் பண்ணிடலாம். ஸோ அந்த மிடில் ஆர்டர் ஸ்டார்டில் பண்றதுக்கு இந்த ஸ்பின் அட்டாக் கொஞ்சம் நல்லா இருக்கும்னு தோணுது. வேற எதுவும் கிடையாது. வேற ஒன்றும் அட்லீஸ்ட் இந்த அவ்வளோதான். ரவி 52 ரச்சினுக்கு சிஎஸ்கே. இந்த ரச்சின் தான் நல்ல ஒரு ஃப்ரீ ஃப்ளோயிங் பேட்டர்ரா. ரச்சினை வந்து நான் வந்து இன்னும் கொஞ்சம் அக்ரெசிவா போக சொல்லுவேன். நீ அவன் ஏன் ஷெல்குள்ள தொசுக்கவே போறான்னு வேணாம். தெரியல. ஆமா, நீ தொசுக்கவே வேணாம். நீ போய் விடு. கான்வே கூட நீ லைட்டா ஹோல்ட் பண்ணு கூட சொல்லுவேனே தவிர, ஏன்னா கான்வே அந்த அளவுக்கு ஆல் கன் பட பிளேசிங்கா போக மாட்டேங்குது அவனுக்கு. மாட்டான். நீ வேணா கொஞ்சம் ஹோல்ட் பண்ணி ஆடு. ஒரு அட்லீஸ்ட் 130, 140 ஸ்ட்ரைக் ரேட்லயே ஆடு. ருத்ராஜ் நீ வழக்கம் போல நீ ஒரு 150ல ஆடு. ரவீந்திரா உள்ள வந்தானா நீ அடி போட்டு நீ வந்து வெயிட்டே பண்ணக்கூடாது. உள்ள வந்து அப்போ டமால் டிமில் அடிச்சு வீசணும் அப்படின்னு. ஏன்னா இவன் உள்ள வந்தாலே ரவீந்திராக்கு ஒரு மாதிரி டெஸ்ட் மேட்ச் லைனே போட்டுட்டு இருக்காங்க. குட்ல இதில் குத்தி குத்தி இந்த ஒரு இடுப்புல. இடுப்பு லெவலில் போட்டுட்டே இருக்காங்க. அதை நீ 2 பால் இறங்கி வந்து ஒரு சார்ஜ் பண்ணி கெடாசினாலோ, இல்லை நீ ரொம்ப கவர் பண்ணி ஸ்கொயர் லைனில் தூக்கி விட்டு 2 பேரும் அவனை அன்செட்டில் பண்ணிட்டீங்கன்னா அப்புறம் பவுலருக்கு கை அன்ஆர்த்தடாக்ஸ் இழுத்துக்கும். ஷாட் ஆட மாட்டேங்கிறான். திரும்ப அவன் ஷார்ட் பால் போடுவான். அப்புறம் ஒயிட்ல ட்ரை பண்ணுவான். அந்த மாதிரி போட ஆரம்பிச்சிருவான். நீ வந்து அந்த 2 3 பால் ஆகி நீ டான்ஸ் ஆடிட்டு இருக்கியா, அதை பார்த்து அவன் என்ன பண்றான், குஷியாகி அப்படியே லைன் அண்ட் லென்த் ஸ்விங் சொல்லு 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 2 பக்கமும் வச்சு தள்ளுறானுங்க. அதுதான் நம்ம பிரச்சனை. நம்ம அவங்களுக்கு ரொம்ப இடம் கொடுத்துட்றோம். ரொம்ப மெரிட் ஆஃப் த பாலுக்கு ஆடிக்கிட்டு இருக்கான் ம். ரச்சின். அந்த ரொம்ப அந்த மெரிட் ஆஃப் த பாலுக்கு ஆடிட்டு இருக்கிறதுனால அந்த அன்ஆர்த்தடாக்ஸ் வராததுனால கொஞ்சம் கஷ்டமா இருக்கு. எல்லாருமே சிஎஸ்கேல அப்படிதான். எல்லாருமே பாலோட மெரிட்டுக்கு அந்த மாதிரி தான். யாருமே எக்ஸ்பெக்டர் மாதிரி ம். கிடையாது. எக்ஸப்ட் துபே. பட் அவனுமே டீ கோட் பண்ணிட்டாங்க. ஸோ டியூபே ஓகே. பட் இவ்வளோ நம்புறதெல்லாம் எனக்குமே ஒன்றும் புரியல. இவ்வளோ நம்புறதுக்கெல்லாம் அதில் ஒன்றும் இல்லை. இன்னும் அதான் ஓகே, ப்ரூவ் நல்ல பண்ணிருக்கான்டா. பிளேயர். பட் லாஸ்ட் 1 இயரா எதுவும் கிடையாது. நல்ல பிளேயர் ஓகே. அதான் பட் உண்மை. நீங்கள் வந்து கடவுளே நீ தான் குலசாமி, சிஎஸ்கேவை நீ தான் காப்பாற்றணுங்கிற அளவுக்கு சொல்கிற அளவுக்குலாம் நம்பணும்னா அது அவனுமே நம்மளோட. டாப் ஆர்டர் பர்ஃபார்ம் பண்ணதான் அவனால பண்ண முடியும். ம். 8வது ஒரு அறிக்கை விட்டாலும் அவனால அடிக்க முடியாது. 10 ஓவருக்கு அப்புறமா தான் சுத்துவான் ஃப்ரீயா இல்லைங்க. ஓகே. அது நம்மளோட முட்டாள்தனம். அந்த மாதிரி தான் சொல்லுவேன். சரி, ஓகே. என்னோட ப்ரடிக்ஷன் வந்து கோ வித் பிபிகேஎஸ். மதன் அகைன் நான் அன்னைக்கு சொன்ன மாதிரி தான் ஹார்ட் சேஸ் சிஎஸ்கே. பட் அகைன் பேஸ்ட் ஆன் கண்டிஷன்ஸ் அந்த ரீசன்ட் ஃபார்ம் இதெல்லாம் வச்சு தான் நான் ப்ராபபிலிட்டி கொடுப்பேன். ஸோ அது வந்து நம்ம உண்மையாக கொடுக்கணும். அதனால ஐ வில் கோ வித் பிபிகேஎஸ் 55, சிஎஸ்கே 45. பட் ஸ்டில் ஐ வாண்ட் சிஎஸ்கே அண்ட் மை ஹார்ட் வாண்ட் சிஎஸ்கே டு வின். பட் லெட்ஸ் ஹோப். நான் என்னோட ப்ரடிக்ஷன் தப்பாகணும், நான் தோக்கணும்னு தான் நான் விரும்புகிறேன். ஸோ நம்மளோட ஃபேண்டசி. ஸோ ஸ்டார்ட் பண்ணு. ஃபேண்டசி நான் வந்து ஸ்ரேயஸ் ஐயர் பஞ்சாப்ல. அதுக்கப்புறம் மேக்ஸ்வெல் நல்லா பவுலிங் போடுறான். ஸ்பின் அந்த இடத்துல வந்து சஹரோட மேக்ஸ்வெல் ரொம்ப நல்லா போடுறான் விக்கெட்டை. ஸோ இந்த 2 பேரு. அதுக்கப்புறம் சிஎஸ்கேல வந்து அது கோ ஃபார் கான்வே அண்ட் நூர் அக்மல். ஓகே, டன். ம். நான் என்னோட ப்ரெடிக்ஷன் வந்து ருத்துராஜ் எனக்கு அடிச்சே ஆகணும். அவன் தான் ஒரு நல்ல இன்ஃபார்ம் பேட்டர், கேப்டன். ஹி ஷுட் லீட் ஃப்ரம் த ஃப்ரண்ட். தப்பெல்லாம் பண்ணலாம். பட் தப்பை திருத்திக்கிட்டு வர்றது தான் நல்ல ஒரு இது. பட் திருத்திக்கிட்டு அடுத்தது நம்ம பெட்டர் பண்ணிகிட்டே போயிட்டே இருக்கணும். திரும்ப திரும்ப அதே இடத்த தப்பு பண்ணிட்டேன்னா நம்ம வந்து ஒரு நல்ல ஒரு கேப்டனாவோ ஒரு லீடராக ஆக முடியாதுங்கிறது என்னோட நம்பிக்கை. ஸோ அதுலேருந்து அவன் கொஞ்சம் தன்னை திருத்திக்கிட்டு அடுத்தடுத்து இது பண்ணணும். இன்னொரு இது வந்து பத்திரானா டெத்தில் நல்லா போட்டுட்ருக்காரு. விக்கெட் விழாமல் இருந்தது. இன்னைக்கு கண்டிப்பாக விக்கெட் விழுன்னு நம்புகிறேன். ஸோ பிவிகேஸில் பார்த்தீங்கன்னா என்னோட பெட் வந்து நேஹல் வதேரா அண்ட் அஷ்தீப் சிங். ஸோ 2 பேருமே மினிமம் கேரண்டி பெட்ஸ். ஸோ நல்ல பிக். பாயிண்ட்ஸ் வந்துடும். அதனால் அவங்க 2 பேரும் ஏன்னா நேஹல் வதேராக்கு நல்லா சான்ஸ் கொடுக்குறாங்க. அந்த 2 மாதம் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணதுக்கப்புறம் ஸ்டாயினிஸ்க்கு முன்னாடியே கொஞ்சம் ஆப்பர்ச்சுனிட்டி நல்லா கொடுக்குறாங்க. பண்ண மிடில் ஆர்டர் நல்லா பண்றான். நல்லாவும் ஆடுறான். நல்லா செம்ம ஒரு ஸ்டேபிள் பேட்டராக இருக்கான். அதனால் ஐ வில் பெட் ஆன் நேஹல் வதேரா. திலக் வர்மாவோட குட்டி வெர்ஷன் மாதிரி நல்லா ஆடுறான். சூப்பர். மும்பை ஸோ இந்தியன்ஸ் அதான் மிஸ் பண்றாங்க பாவம். ம். சரி, ஓகே. அதெல்லாம் நம்ம நிறைய டிஸ்கஸ் பண்ணிட்டோம். லெட்ஸ் ஹோப். இன்னைக்கு டபுள் ஹெடர் வேற. ஈவினிங் மேட்சோட ரிவ்யூ வந்து நம்ம போன மேட்சோட லாஸ்ட் எண்டில் இருக்கும். ஓகே. நிறைய பேர் வீடியோ பார்த்துருக்காங்க மேடி. நிறைய பேர் சொல்லியிருந்தாங்க ப்ரோ கேகேஆர் மேட்ச் நான் தோத்துட்டோன்னு சொல்லி பேசிட்டு இருந்தோம்ல. அதுதான் ஒருத்தர்லாம் வந்து அதுதான் போட்டுருந்தோம், இல்லை நம்ம ப்ரோ கன்ஃபியூஸ் ஆயிட்டோம். எஸ்ஆர்எச் கூட பழைய அப்படின்னு மேட்ச். போட்டு. நம்ம அதுக்கப்புறம் ஞாபகம் சொன்னோம். பட் நிறைய பேர் போட்டிருந்தாங்க இந்த மாதிரி ப்ரோ சொல்லி போட்டிருந்தாங்க. தேங்க்யூ ஸோ மச். ஏதாவது நாங்கள் ஓகே ஏதாவது மிஸ் தேங்க்யூ. பண்ணாலோ இல்லை ஏதாவது ஃபேக்ட்ஸ் ஏதாவது கொஞ்சம் மாற்றி சொல்லியிருந்தாலும் நீங்கள் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். வி வில் ட்ரை டு கரெக்ட் தட் இன் நெக்ஸ்ட் வீடியோ. தேங்க்யூ ஸோ தேங்க்யூ. தேங்க்யூ ஸோ மச் மக்களே. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் ஆல் யுவர் சப்போர்ட். ஸோ லெட்ஸ் ஹோப் சிஎஸ்கே வந்து இன்னைக்கு ஜெயிச்சு ஸோ கொஞ்சம் வி கேன் ஜஸ்ட் ஸ்டில் அலைவ் சந்தோஷமா இன் ரிவ்யூ தி. பண்ணணும் நம்புவோம். ஆமாம், நல்லா ஹாப்பியாக ரிவ்யூ பண்ணுவோம். திரும்ப எங்களுக்கும் சந்தோஷமாக ப்ரைஸ் பண்ணி பேச தான் ஆசை. பட் அகைன் உள்ளதை உள்ளபடி பேசுகிறோம். நல்லா அடிச்சு ஜெயிச்சா சூப்பர் சந்தோஷமாக பேசுவோம். இல்லைனா என்ன கிரிட்டிசைஸ் பண்ண போகிறோம், அவ்வளோதான். ஸோ எங்களுக்கும் குழம்ப நல்லா வேண்டியதான். பேசணும் ஆசை. பார்ப்போம் எப்படி போகுதுன்ட்டு. ஸோ இன்னைக்கு நைட்டு 11:55க்கு நம்மளோட வீடியோ ரிலீஸ் ஆகும். ஸோ அந்த ரிவ்யூவில் ஹாப்பியாக ரிவ்யூ பண்ணி சிஎஸ்கே ஜெயிச்சிருச்சு அப்படின்ட்டு ஒரு நியூஸோட ரிவ்யூ ஓகே வரலாம்னு நாங்களும் எக்ஸ்பெக்ட் பண்ணுறோம். நீங்களும் அதோட எக்ஸ்பெக்டேஷனோட மேட்சை பாருங்கள். அண்ட் உங்கள் கமெண்ட்ஸ், உங்களோட தாட்
ப்ராசஸ் இருந்தாலும் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ஸோ வி கேன் ஜஸ்ட் டேக் இட் ஃபார்வர்ட் அக்கார்டிங்லி. தேங்க்யூ ஸோ மச் மக்களே. ஹாவ் அ குட் டே. பை. Bye bye.